விஜய் ஓடு வருதா இப்ப வர சொல்ல நானே ஓட்டுறேன். இப்ப வர தெருவுல வர சொல்ல நான் ஓட்டுறேன். மக்கள் பசங்களே ஓட்டுறாங்க. தற்கொலைக்கு விசில் அடிக்கிறாங்களா, அந்த விசில் எல்லாம் எங்க ஓடுதுன்னு பாக்கலாம். வர சொல்லுங்க. தருதல் உடச்சு அந்த விசிலா எங்க பொம்மநாட்டு கிட்ட குத்தாங்கன்னா நச்சுக்கு போட்டுருவாங்க. இதுல போட்டு கிரைண்டர்ல போட்டு நச்சுக்கு விட்டுருவாங்க. அந்த விசில் மொத்தமே நச்சுக்கு போடுச்சு. அவர் யாருன்னே தெரியல. அவர் எங்க ஓடுறது? அவருக்கு வார்டு கவுன்சிலர், அவருக்கு பூத் ஏஜென்ட் யாரு? எங்க பூத்ல பூத் ஏஜென்ட் யாரு சொல்லுங்க முதல்ல. எப்படி தெரியும்? உறுப்பினர் கார்டு இருக்குதா முதல்ல அவருக்கு? யாரு அவங்க ஒய்ஃபு ஊர்ல இருக்கிறாங்களா? முதல்ல விஜய் ஒய்ஃபு சொல்றாங்களே, அவங்க ஊர்ல இருக்கிறாங்களா இல்ல அவங்க பொண்ணுக்கு ஊர்ல இருக்கிறாங்களா? எங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறாங்களா? எப்படி பூத் ஏஜென்ட் யாரு? அதை மட்டும் சொல்லுங்க எங்களுக்கு. அவங்க சொல்லிட்டோம் பூத் ஏஜென்ட் யாரு எங்களுக்கு. எங்க இது வரைக்கும் அவன் என்னதை வந்து கீச்சிக்கிறான். நேத்து கட்சி ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு பத்தி திமுக பேசுறான். திமுக பேசுறதுக்கு அவனுக்கு எந்த உரிமை இல்லை. அவன் களத்துல இறங்கி நின்று திமுக காரனுக்கு என்ன சாதனை பண்ணிக்கிறாங்கன்னு அதை நினைச்சிருந்தால் அவன் கட்சிக்கு வரலாம். நேத்து சும்மா ஒன்றும் பண்ணாத பையன் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிட்டு நான் ஸ்டாலின் கிட்ட பத்தி பேசுறேன்னா ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை. இன்னைக்கு தகுதியே இல்லை. இன்னைக்கு 5000 போட்டோடனே மக்கள் புறம் திமுக ஓட்டு போறன்னு நிறைய மக்கள் காத்துன்னு இருக்கிறாங்க. தற்கொலை என்ற விஜயம் வந்து செல்ஃபி வீடியோ எடுக்கிறான். செல்ஃபி வீடியோ இங்க பாடுறா, இங்க எங்க மக்களை பாரு. விஜய இங்க பாரு, என்ன செல்ஃபி வீடியோ எடுக்கிறேன். செல்ஃபி வீடியோ இங்க பாரு, எங்க கட்சியை பாடுறா எவ்வளவு எப்படி இருக்குது. மக்கள் தானா வந்து சேர்ந்து பாடுறா. எங்க மக்கள் என் கட்சிக்காரங்க எப்படி நிக்கிறாங்கன்னு பாடுறா. வெயில்ல எப்படி நிக்கிறாங்க பாடுறா. இதுதானா நாங்க தண்ணி, வாட்டர் பாட்டில், பிஸ்கெட் என்ன வேணுமா பை கொடுத்துக்கிறோம். கை கொடுத்து தண்ணி சாப்பிட வச்சு உட்கார வச்சுக்கிறோம் பாரு. இந்த மாதிரி உட்காந்து பாரியா அதே தண்ணி பாரு. தண்ணி பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் குடியா, பிஸ்கட் கூல் ட்ரிங்க்ஸ் சாதனை ஜூஸ் குடி. இதே சாதனை எங்களுது. சாதனை பாரு என்ன கூட்டணே தேவையில்லையா? 234 தொகுதி நாங்க தான் ஜெயிக்கிறது. திமுக தான் கூட்டணே தேவையில்லையா? கூட்டணே தேவையில்லை. 234 தொகுதியும் 5000 ரூபாய் பணம் தலை மொத்த மக்களை வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களே ஓட்டு என் தலைவருக்கு. தற்கொலை பேச்செல்லாம் கேட்கறதே இல்லை யாருமே. அந்த பேர்லாம் அந்த விசில தூக்கிட்டு போய் வைக்கிறாங்களா பொம்பளைங்க சொல்லிட்டாங்க. மக்களை பத்தி ஏரியால போய் ஃபர்ஸ்ட் வார்டு நம்பர் செக் சொல்லியா, வார்டு கவுன்சிலர் செக் சொல்லியா அப்புறம் பாத்துக்கலாம். தற்கொலைகளெல்லாம் கூட்டு வந்து அரசியல் எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. நாங்க சொல்லவே மாட்டோம். எங்க தலைவர் இதுவே அவன் பேசிக்கிறாரா? அவன் அரசியல் கட்சி பத்தி பேசிக்கிறாரா? அந்த 75 வருஷம் திமுக தலைவர் இது வேறலும் அவனை பத்தி பேசுறது என்ன தெரியும். அவன் என்ன பண்ணிக்கிறான் அவனுக்கு நாங்க பேசுறதுக்கு. மக்களுக்கு எங்க தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பண்ணிக்கிறான் அவனை பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டிக்கெட்டு 2000 1500 1000 விற்கிறான் பாரு. அது பத்தி விற்க சொல்லு அவனை. அந்த மக்களோட பணத்தை கொள்ளைச்சு பண்ணுவான் அவன் தான். நாங்க இல்லடா, மக்களுக்கு நல்லது பண்ணுகிறோம். நன்றிவர். உலகத்திலே நம்ம இந்தியாவிலே சாதனை படைத்த ஒரே சிஎம் நம் முதல்வர் தான். தமிழ்நாட்டிலே மகளிருக்காக 5000 ரூபாய் நேற்று காலை 5 மணிக்கு உடவுடன் மக்கள் ஐயோடு எங்க கடவுள் எங்க முதல்வர் வந்து எங்க கடவுளனே சொல்லிட்டாங்க. நம்ம கடவுள் நினைச்சு சொல்ற ஒரு குடும்பத்திலையும் ஒரு மக்களும் ஒரு இளைஞனும் எல்லாருமே நம்ம கடவுளன் கும்பிடுற லெவலுக்கு நம்ம சிஎம் ஆயிட்டாருமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல. அதே மாதிரி தற்கொலைக்கு தான் இந்த மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்க. எங்களுக்காக தான் தலைவர் போட்டாரு அப்படின்னு. மக்களுக்காகவே நாங்க தான் சொன்னவர் ஒரே தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். அதுக்கு மேல இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த ஒரு வீட்டுக்கும் ஒரு நல்ல திட்டங்கள், ஒரு வீட்டுக்கும் ஒருத்தரும் அனுபவிச்சிருப்பார் ஒரு நல்ல திட்டங்களை. அதுவே போதான எங்கள் வெற்றிக்கு 234 தொகுதியும் நாங்க தானே வெற்றி. தற்கொலைகள்லாம் சொல்லுதா எடப்பாடி ஏதோ சொல்றாரா, என்ன சொல்றாரு 5000 போன வாட்டி கொடுக்க வேண்டியது தானே பண்ணி என்ன பண்ணிருந்தா என்ன பண்ண முத்தேனி மக்களுக்கு என்ன கொடுத்துக்கிட்டு சொல்ல. நீ எங்க தலைவர் செஞ்சுக்கிற சாதனை போதும் எங்களுக்கு. அடுத்த முறை நாங்க தான் நீ யாரையா சொல்றதுக்கு? அது எங்க தலைவர் வந்தாலே போதும். ஒரு வீட்லயும் கடவுள் மாதிரி வச்சிருக்காரு. இன்னைக்கு கடவுள் மாதிரி சொல்றாங்க. மொத்த கடவுள் ஒரு நல்ல திட்டங்கள் ஒரு வீட்லயும் 4 பேர் 5 பேர் எல்லாருமே ஒரு வீட்லயும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க.
எனக்கு இப்போ 58 வயசாக போகுது. எனக்கு ஓட்டுன்னு வந்த பிறகுலாம் நாங்கள் உதயசூரன் ஓட்டு போட்டிருக்கேன். அன்றைக்கே நான் உதயசூரன் போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர். நாங்கள் பார்க்காதோடைய எவ்வளோ வேதனைப்பட்டோமோ அதை விட செழுமை எங்கள் பஞ்சாயத்துக்கு சிறப்பாக நம்ம முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அவ்வளோ நிதி கொடுத்துருக்காரு. நாங்கள் இது வரைக்கும் பார்க்காதே பண்ணியிருக்கோம். நாங்கள் தலைவராக வந்த பிறகு எங்கள் பையனில் எஸ்சி தொகுதி தான் முதல் முறையாக வந்தாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி இது சலுகை யாருமே பண்ணதில்லை. எங்கள் முதலமைச்சர் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த 13ஆம் தேதி 5000 ரூபா போட்டாங்க மகளிருக்கு. அதை எங்கள் பஞ்சாயத்து முழுசும் மக்களெல்லாம் 100 நாள் வேலை சிச்சு அவங்க மூஞ்சில் அப்படியே மறந்து போச்சுங்க. முதலமைச்சருக்கு 1000 பேர் சொல்லி எங்கள் பஞ்சாயத்தில் மட்டுமே தமிழ்நாடு பூரா எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. அதனால வரப்போகிற 26 சட்டமன்ற தொகுதியில் நம்ம முதலமைச்சர் 234 தொகுதி ஜெயிக்குவாருன்னு எங்கள் மக்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்கள் மக்களும் சொல்லியிருக்காங்க. கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை எங்களுக்கு. யாரென்னா புண்ணிக்கிட்டோம் தனித்தனி எங்கள் தொகுதி நாங்கள் வின் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை நாங்கள் சரி பார்த்ததே இல்லை. விஜய் எங்கள் பாதிரி எங்கள் ஊரில் யாருன்னே தெரியாதுங்க. விஜய் சும்மா சினிமா நடிகை பார்த்து பசங்கம்மா. விஜய் வந்து எங்களுக்கு யாருன்னே தெரியாது. எங்கள் தொகுதியில் யாருக்குன்னு தெரியாது. அதான் எங்கள் பஞ்சாயத்து முழுசு 1000 பேர் மூஞ்சிலாம் காலையில் நாங்கள் பார்த்து 6:30 மணி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. 6:30 மணிக்கு அப்படியே எங்கள் பொம்பளைலாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 5000 விழுது என்னன்னு கேட்டாங்க. அப்போதான் சொன்னோம் உங்களுக்கு என்ன 5000 விழுது எங்களுக்கு கேட்டாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பொறுமையாக தான் இருந்தோம். நாங்கள் மகளிர் தினத்துக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடியே. இப்போ முன்கூட்டியே போட்டிருந்தால மார்ச் 8 மகளிர் தினம் தான் வருதுன்னு சொல்லியிருந்தோம் நினச்சிருந்தோம் நாங்களாம். ஆனால் அது முன்கூட்டியே போடல. மக்களை நம்ம 100 நாளுக்கு போல 10 பேரும் என்கிட்ட 1200 ரூபாய் வேலைக்கு போகிறாங்க. 1000 பேர் எங்களுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. முதலமைச்சர் நன்றி சொல்லணும்னு இல்லை எங்கள் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்து மீண்டும் 2026 எங்கள் முதலமைச்சர் ஆட்சி அமைக்குவார். துணை முதலமைச்சர் திரும்ப மீண்டும் முதலமைச்சர் வர்றாரு. நாங்களும் இன்னொரு முறை ஊராட்சி மன்ற தலைவராகி இன்னும் எங்கள் பஞ்சாயத்துக்கு இன்னும் நல்லா சிறப்பாக செய்வோம். நிச்சயமாக 2027 முதலமைச்சர் தான் மீண்டும் முதலமைச்சர். துணை முதலமைச்சர் எங்கள் மாவட்டத்தில் இருக்காரு ஏபி அண்ணா. அவருடைய தயவால நாங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து போனோம்னு ஒன்று இந்த சட்டமன்ற தொகுதியை மட்டும் நல்லவங்களை பார்த்து சீட்டை கொடுக்கணும். கட்சிக்காரை பார்த்து மதிக்கணும். ஏற்கனவே எங்கள் ஊரில் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க லேடி அவங்க வந்து ஏன்னா கேட்டோம்னா எங்களுக்கு தெரியாது அண்ணன் தான் போய் பார்க்கணும். தரவ நாங்கள் ஓட்டு போடுறது ஒன்றுக்காக தான். பினாமிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். இப்போ இதை வந்து பார்த்து நல்லவங்க பார்த்து சீட்டு ஆம்பளை பார்த்து சீட்டு கொடுக்கணும். அப்போ தான் ஆம்பளை வெளியே. எங்கள் தொகுதியில் ஒரு ஆம்பளை இருக்காரு. அவர் கொடுத்தா நல்லா இருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சொக்கரிசிபுரம் ஊராட்சியில் கிட்டத்தட்ட 70 வருஷமாக இருக்காங்க இருளர் மக்கள். இதுவரை யாரும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்கவே இல்லை. நம்ம முதல்வர் வந்த பிறகு தான் அவங்களுக்கு எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பிறகு அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் கால்வாயில் இருந்தாங்க. இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் இடம் ஒதுக்கி அவங்களுக்கு பட்டா வழங்கி அவங்களுக்கு இடம் ஒதுக்கி அளந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஆட்சியில் கலைஞர் கனவு இல்லம் கொடுக்கறதுக்கு ஆர்டர் காப்பி கொடுத்துருக்காங்க. இதுவரை இது பெரிய வரலாறு படைக்கும். நம்முடைய முதல்வர் அவர்கள் பெரிய சாதனையாக நினைக்கலாம். விஜய் வந்து இது வரைக்கும் எந்த எலெக்ஷனும் சந்திக்கல. அவரு வந்து அவர் நடிகரா மட்டும் பார்க்கலாம். ஆனா எலெக்ஷனுக்கு அவர் எடுபட மாட்டார். அப்படிதான் ஸ்டாலின் அவர்களின் எண்ணற்ற சாதனைகளை சொல்லி அவர் சாதனைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் வந்து அனைவரும் பயன் பெற்றிருக்காங்க. அந்த சாதனையை எடுத்து சொல்வதற்கு அளவில்லாத சாதனை, எண்ணிலடங்கா சாதனையை வந்து நம்ம முதல்வர் வந்து தமிழக மக்களுக்கு வந்து அள்ளி வாரி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து மக்களிடத்தில் சொல்லி வைத்து புரிய வைக்க வேண்டும் இல்லை, அனைவரும் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து மீண்டும் 2026 மீண்டும் தமிழக முதல்வராக ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைஞ்சு மீண்டும் மக்களுக்காக பணியை அவர் இன்னும் எண்ணற்ற செயல்களை செஞ்சு அவர் மீண்டும் அவர் தமிழக முதல்வராக வருவார் என்று எங்களுடைய கருத்து. இங்கே ஒவ்வொரு வாக்குச்சாவடி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேருந்து BLA 2 BLC அனைவரும் வந்திருக்காங்க. ஒவ்வொரு பூத்துலேயும் சுமாராக 500-600 ஓட்டு வந்தால் கூட 200 தொகுதிக்கு மேலே கைப்பற்றும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து மீண்டும் திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரும் என்று என்னுடைய கருத்து. 5000 ரூபா போட்டது வந்து மிக்க மகிழ்ச்சியில் இருக்காங்க ஜனங்கள் எல்லாம். காலையிலேருந்து காலை 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன்.
8 மணிக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய காணொலி மூலியமாக தோன்றி யாருக்கும் இது நினைச்சே பார்க்க முடியல. எல்லாரும் காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு இன்ப அதிர்ச்சியாக தொடர்ந்து 3 மாதமாக வைப்பு தொகையாக வைத்து 2000 கோடைக்கால சிறப்பு தொகையாக கொடுத்து தமிழக மக்களுக்கு பெரும் உதவியாக இந்த 5000 ரூபாய் கொடுத்துள்ளார். மீண்டும் மீண்டும் ஐயாவுக்கு நன்றியை சொல்லி மீண்டும் ஐயா 2.0 ஆட்சி அமைப்பார். மக்களுக்கு என்ன சேர்ந்துக்கிறான், ஒன்றும் செய்யாதவன் நீக்கி வந்து பேசி என்ன பண்ண வர மக்களுக்கு வெள்ள நிவாரணம் எதுனா கொடுத்துருந்தா பேசுறது தப்பு இல்லை. நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு பேசுறவங்களாம் திமுக பற்றி பேச உரிமை இல்லை. திமுக பற்றி பேசுறதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சதில்லை. அண்ணா, பெரியார், கலைஞர் உற்பத்தி பண்ணது இன்னைக்கு தளபதி மு க ஸ்டாலின், நாளைக்கு உதயன் ஸ்டாலின் கையில் இருக்குது. இவன் பற்றி பேசுறது தப்பு. வர வைக்கிறாங்க, மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க ஊர்ல. எடப்பாடி சார் சொன்னாரு 1000 ரூபாய் போடும்போது வர முடியாதுன்னாரு. அவர் சொல்றாரு 2000 ரூபாய் கொடுத்துருவன்னு. இன்னைக்கு எப்படி சாஸ்திக்கு ஆச்சு? அவர் 2000 கொடுக்கலாமா? இப்ப 1000 ரூபாய் கொடுக்கலையா? கொடுத்தாச்சு. இன்னும் 2000 கொடுக்கறது ரெடி. எடப்பாடியும் விஜயும் ஆளுங்கட்சியில போய் தொங்கிடுறாங்க. திமுக எவனுக்கு அடிமை இல்லை. விஜய் எல்லாம் வந்து எங்க தொகுதியில கணக்கிலே இல்லை. அவரு என்ன மிஞ்சி போற ஒரு 10 பெலகா பசங்களை வச்சுக்கின்னு சுத்தின் தான் நான் விஜய் வச்சுன்னு, அது வேஸ்ட். அது சும்மா எதுவுமே கிடையாது. அவரு தனித்து நின்று டெபாசிட்டே வாங்க முடியாது. ஆமா, பெண்கள் அந்த 5000 ரூபாய் கொடுத்ததுக்காக அனைத்து தமிழ்நாடு பெண்களும் மனமாற நான் 220 சொன்னேன், 234 தொகுதியும் ஜெயிப்பா அப்படி நம்ம தலைவர். திமுக தான் இல்லைங்க, கலைஞருக்கு தான், ஸ்டாலின் தான். எப்படி சார்? ஆமாம், எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க.